ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மளை கடந்த 18 நாட்கள் அற்புதமாய் நடத்தி இந்த 19ஆம் நாளையும் காண கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நாட்களிலும் கூட ஆண்டை சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 36 ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை அபிஷேகித்து தாரும். இந்த காணொலி மூலமாய் எங்கெல்லாம் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சோதரம் இருதயங்கள் திறக்கப்பட இந்த வார்த்தை நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் இனி நடக்க போகிற சம்பவங்களுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது சம்பவிக்கிறதான காரியங்கள் எல்லாம் இயேசு வருகைக்கு முன்பாக எவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகளை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பூமிகளில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும், ஆண்டவருக்கு முன்னால் நிற்கணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அழகாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். எவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி அதை லூக்கா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 34வது வசனத்தை வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள். 10வது வசனத்துல பாருங்க, ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் என்ன செய்யும், எழும்பும். அதே லூக்கா 21ஆம் அதிகாரம் நம்மளுக்கு வசனம் 11 பாருங்க, பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் என்ன செய்யும், உண்டாகும். இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும். இந்த கொள்ளை நோய்க்கு நீ தப்பணும். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், பெரிய அடையாளங்கள் வரும். அதே போல இப்படியெல்லாம் தோற்றங்கள் வருவது, இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது. இதற்கெல்லாம் நீ தப்பணும், அவருக்கு முன்னால் நிற்கணும் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் எப்பொழுதும் ஜெபித்து விழித்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு அநேக ஆண்டுடைய வருகையை குறித்து பேசினாலே என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு வேற வேலையே இல்லை, இயேசு வருகிறார், இந்த வருகிறார், அந்த வருகிறார் என்று சொல்லி ஒரு கேலி கூத்தாக என்ன செய்து விட்டது என்று சொன்னால், இயேசுடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அழகாய் நமக்கு எபிரேய ஆத்மீயர் எழுதியிருக்கிறார். எபிரேய 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதப்பட்டார். ஆமென். இயேசு கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய அடையாளம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தில் உலக நாடுகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உண்டாய் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த பின்பாகாவது இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே நான் தப்பணும், அவருக்கு முன்னால் நிற்கணும் என்பதற்கு நம்முடைய இருதயங்களில் அப்படிப்பட்ட பாரங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அவருக்கு முன்பாக யாரா இருந்தாலும் நின்றே ஆக வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை அதை நாம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஒரு மாவட்டத்துடைய ஒரு கலெக்டர் நிற்பார் என்று சொன்னால், அந்த கலெக்டருக்கு முன்பாக நிற்கிறதற்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது பாருங்க. கலெக்டர் வருவதற்கு முன்னால சரியான நேரத்துக்கு நம்ம போய் என்ன செய்யணும், நிற்க வேண்டியது இருக்கிறது. அதே போல கலெக்டருக்கு முன்னால ஒரு ஒழுக்கமான ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு ஒழுக்கத்தை என்ன செய்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஒரு பயபக்தியோடு கூட என்ன செய்யப்படுகிறது, அவருக்கு முன்னால நடக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, தேவையானது மட்டும்தான் பேசணும், தேவையில்லாததை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதே போல ஒரு அதிகாரிக்கு முன்னால மரியாதையோட கூட என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. எவ்வளவு ஒரு அதிகாரியா இருக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடக்கிறதுக்கு எவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார்கள், எவ்வளவுதான் ஒரு
துக்கம் இருக்கிறது, எவ்வளவுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உலகத்தை சர்வத்தை தம்முடைய வார்த்தையினால் படைத்த நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வருகிறதற்கும் அவருக்கு முன்னால் நிற்கிறதற்கும் சில தகுதிகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த தகுதிகளை இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. அவர் வருகைக்கு அவருக்கு முன்னால் நிற்பதற்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட ஒரு எதிர்பார்ப்புகளை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அதே அதிகாரம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் 36வது வசனத்தில் வாசித்தோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நம்மிடத்தில் எது காணப்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் அல்ல, இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட ஜெப வாழ்க்கை இல்லாதபடி 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேங்குது, ஜெப ஜீவியம் இல்லை. இன்றைக்கு அவர் வரப்போகிறார், தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். தாமதம் பண்ணுகிறவர் எதற்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அவருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்றால் நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேக அல்லேலூயா ஜெபத்துல வல்லமையை அநேகர் பார்ப்பது இல்லை. பாருங்க, ஜெபத்தை வல்லமையை விட்டுட்டு எதனாலமோ வல்லமை என்ன செய்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உபவாச ஜெபம் என்று சொன்னால் ஆலயத்துக்குள் வருகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். முழுஇரவு ஜெபம், ஆலயத்துக்கு வருவதற்கு ஆட்களுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. அல்லேலூயா. காத்திருப்பு ஜெபத்துக்கு வருவதற்கு டைம் இல்லை. அல்லேலூயா. சங்கிலி தொடர் ஜெபம்னா வருவதற்கு டைம் இல்லை. எந்த ஒரு காரியமும் ஜெபத்தில் வல்லமை என்ன செய்வதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆரம்ப நாட்களில் பெந்தேகோஸ்தே விசுவாசி என்று சொன்னால் காத்திருப்பு ஜெபம், அதே போல் முழுஇரவு ஜெபம், சங்கிலி ஜெபம், உபவாச ஜெபம், 40 நாள் உபவாசம், 80 நாள் உபவாசம், இப்படி எல்லாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காத்திருக்கிறதை காட்டிலும் இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்தே வட்டாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், டயத்துக்கு நீங்க ஆலயத்தை முடிக்கணும், டயத்துக்கு என்ன செய்ய சொன்னால் வருவதல்ல, டயத்துக்கு முடிக்கணும். இவ்வளவு நேரம் தான் ஆராதனை இருக்கணும், இவ்வளவு நேரம் தான் ஜெபம் இருக்கணும், எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களுக்கு எவ்வளவோ பிஸி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய வேலையையும் அவருடைய பிஸி செய்கிறார்கள், காண்பிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு கூட, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு கூட நேரம் இல்லை. ஆனால் அல்லேலூயா, எதற்கெல்லாமோ நேரம் கொடுத்துக் கொண்டு, எதற்கெல்லாமோ அதாவது உலக காரியத்திற்கெல்லாம் நேரம் இருக்கிறது, உலக வழிபாடுகளுக்கு நேரம் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்துதான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எதை எச்சரிக்கிறார் என்று சொன்னால், நீ ஜெபத்தில் வல்லமையை தேட வேண்டும். ஆமென், ஆமென். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரத்தை பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சிரிப்பு அபிஷேகம். அவர் கை வைத்தா என்ன வந்துடும் சொன்னால், சிரிப்புல வல்லமை இருக்குது, இன்னொருத்த விசில் அடிச்சா வல்லமை இருக்கு, இன்னொருத்த டான்ஸ் ஆடினா என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. உபவாசம் பண்றதுல வல்லமல்ல, காத்திருக்கிறது வல்லமல்ல, ஆண்டுடைய சமூகத்தை தேடுகிறது வல்லமல்ல, விசிலையும் டான்ஸ்லையும் அதுபோல கேலி கூத்துலையும் வல்லமை என்று சொல்லி அதுலயும் பின்னால் ஒரு கூட்டம் போய் அதற்கும் ஆமென் சொல்கிற கூட்டம் தேசத்தில் பெருகிவிட்டது. இப்படி பெருகிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க ஊழியர்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் வழியாக தன்னுடைய ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நீ ஜெபத்தில வல்லமையை தேடு. ஆமென் சொல்லலாமா? ஜெபத்தில ஆண்டவருடைய சமூகத்தை தேடு. அதுதான் உனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 37 பாருங்க. அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தோம், ராக்காலங்களில் வெளியே போய் ஒளிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஆமென். பகல் காலம் முழுவதும் என்ன செய்கிறார், ஊழியம் செய்கிறார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் ஊழியம் செய்கிறார். ஆனால் ராக்காலங்களில் எவ்வளவுதான் எனக்கு வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் எனக்கு சோர்வா இருக்குது, டயர்டா இருக்குது, அதா இருக்குது, இதா இருக்குது, எதையும் செய்யல. அவர்
அவர் தனித்து போய் ஒளிவ மலையில தங்கினார். ஏன் ஒளிவ மலையில தங்கினார் என்று சொன்னால் ராம் முழுவதும் பிதாவோடு கூட பேசுவதற்கு. ஆமே, அவர் பிதாவோடு கூட தனித்து போய் பேசினார். இன்னைக்கு ராம் முழுவதும் எத்தனை ஊழியர்கள் ராம் முழுவதும் ஜெபம் பண்றோம். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ராம் முழுவதும் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நான் சபையில் கேட்டேன், ஒரு நாளாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். முழு இரவு ஜெபத்தை நாங்கள் விழித்திருந்து என்ன செஞ்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம். நான் அதை கேட்கவில்லை, நீங்களும் ஆண்டவரும் தனிப்பட்ட விதமாய் ராம் முழுவதும் பேசின அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டேன். அதற்கு சபையில் ஒருவர் கூட என்ன செய்ய முடியவில்லை, கை தூக்க முடியவில்லை. 20 வருடம் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட ஒரு இரவு கர்த்தரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இருந்த அனுபவம் என்ன செய்ய முடியவில்லை, காணப்பட முடியவில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கிறீர்களா? உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பர் என்றால் இரவு முழுவதும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லி டயம் போறதே என்ன செய்ய மாட்டேங்கிறது, தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார், அந்த வார்த்தைக்கு நேராய் நடத்துகிறார். அவர் இரவு முழுவதும் பிதாவோடு கூட பேசுறது நிமித்தமாய் அதுக்கு அடுத்த வசனம் லூக்கா 21:38 வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்திற்கு அவரிடத்தில் வருவார்கள். ஆமே, இயேசு ஜெபித்ததுடைய விளைவுதான் என்ன விளைவு என்று சொன்னால், காலையிலே அவருடைய உபதேசத்தை கேட்க அவர் எங்கேயும் விளம்பரம் வைக்கல, அவர் எங்கேயும் பிளஸ் போர்ட்லாம் போடல, இதே கூட Facebook யூடியூப்லாம் அவர் என்ன செய்யல, இத்தனை மணிக்கு ஆராதனை அத்தனை மணிக்கு ஆராதனை விளம்பரம்லாம் பண்ணல. அவர் ஜெபித்தார், நாம் முழுவதும் ஜெபித்தார். காலையிலே அவரை தேடி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வசனத்தை கேட்க ஜனங்கள் வந்தார்கள். மக்கள் சபைக்கு வரணுமா, நம்முடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, கர்த்தர் நம்ம செய்யற ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணுமா, வேற ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தால் போதும், நம்மளை தேடி ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஏன்னா ஜெபம் பண்றவர்கள் இன்னைக்கு விழித்திருக்கிறது இல்லை. நீ விழித்திரு, நீ ஜெபம் பண்ணு, அப்பதான் நீ தப்ப முடியும், அப்பதான் நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். இரண்டாவதாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க நம்மிடத்தில் என்ன பாத்திரமானால் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் 37-38 வசனத்தில் வாசிக்கிறோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாது, பிரியமாயிராது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பின்மாற்றக்காரன் ஆகாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு அநேக எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், அதாவது நல்ல அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், நல்ல ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காக பிரகாசித்த தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள், பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். பின்மாற்றத்தின் ஆவியை இன்றைக்கு சபைக்குள் பிசாசு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பின்மாற்றத்தில் காணப்படுகிறாய், உன் சிந்தையில், உன்னுடைய வார்த்தையில், உன்னுடைய கண்களில், உன் இருதயத்தில், உன் நினைவில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு பிரியம் காணப்படுகிறதா? என தாறுமாறான சிந்தை, தாறுமாறான பேச்சு, தாறுமாறான நினைவு இதெல்லாம் உனக்குள் காணப்படும் என்று சொன்னால் நீ பின்மாற்றத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியவில்லை, ஆண்டவருடைய பிரசனத்தை நாட முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் சொல்கிறேன், நீ கர்த்தரை விட்டு தூரம் போனாய். கர்த்தரை விட்டு தூரம் போய் உனக்குள் இப்படிப்பட்ட பின்மாற்றத்தின் ஆவியின செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இன்றே உணர்ந்திருக்க வேண்டும். சொல்லுங்க. என வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருகிறார், அவர் தாமதம் பண்ணார். ஆமென். ஏன் சொன்னால் அவர் தாமதம் பண்ணாத ஆண்டவர். அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். அவர் வரும்போது எதுதான் நம்முடைய பூமியில இருக்காது என்று சொன்னால் விசுவாசத்தை தான் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பின்மாற்றத்தின் ஆவி, அல்லேலூயா, பின்மாறி போன ஆவி, விசுவாசம் இல்லாம போயிடும், அன்பு இல்லாம போயிடும், ஜெப வாழ்க்கை இல்லாம போயிடும். அல்லேலூயா. இப்படி பிஸி 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 பிஸி, அல்லேலூயா. பின்மாற்றம்
விசுவாசம் முடிந்து போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அல்லேலூயா வருகைக்குரிய இன்னொரு அடையாளமும் 2 தெசலோனிக்கர் நிருபம் வசனம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனம் வாசிக்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஆமென். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஆமென். அப்ப விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு தான் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை மறுதளிப்பீங்க, ஆண்டவரை மறுதளிப்பீங்க, விசுவாசத்தை காண முடியாது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிறது என்று சொன்னால் இயேசுடைய வருகை சமீபமாகிவிட்டது என்பதற்குரிய அடையாளம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சீசரிடத்தில் அதுதான் சொன்னார். ஒரு நாள் இயேசு கிராமத்தின் வழியாய், அதாவது ஊழியத்துக்கு போகும் பொழுது அவருக்கு ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாமல் போகிறது. கனி இல்லாத அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுநாள் சாயங்காலத்தில் பார்க்கிறார்கள், அந்த அத்தி மரம் என்ன செய்தது என்று சொன்னால் வேர் முதற்கொண்டு பட்டு போனது. இந்த பார்த்த உடனே அல்லேலூயா சீசர்களுக்குள் பல கேள்விகள் எழும்பினது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் வசனம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அழகாய் சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யுங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து நடு சமத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் நமக்குள் காணப்படும்னா உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம், என்னென்ன பாடுகள் இருக்கலாம், என்னென்ன உபத்திரவங்கள் இருக்கலாம், விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமா, மரித்த லாசருக்கு என்னதான் சொன்னார்? மாத்தாளை பார்த்து, மாத்தாளே நீ விசுவாசத்தால் என்ன செய்வ? தேவ மகிமை என்ன செய்வ? காண்ப. நீங்க விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே பின்மாற்றத்தின் ஆவி உங்களுடைய விட்டு விலகி போகட்டும். நீங்க பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல பிரதர் நான் என்ன செஞ்சேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் நல்லா பைபிள் வாசிப்பேன், இப்படிலாம் என்ன செய்வார்கள் அநேகர் சொல்லுவாங்க. அதே போல நான் ஊழியத்துக்குலாம் என்ன செய்வேன், தவறாம போவேன், சபையோட எப்போதும் நான் என்ன செய்வேன், ஐக்கியத்துல காணப்படுவேன். ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னா, பாஸ்டர் எனக்கு டைமே இல்லை, நான் போறதே இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன செய்றேன், போறேன். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த பற்று இன்றைக்கு உனக்குள் இல்லாமல் போகிறது என்று சொன்னால், நீ விசுவாச துரோகம் உனக்குள் என்ன செஞ்சிருக்குது, நேரிட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லேலூயா, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம என்ன செய்வோம், முடிக்க அல்லேலூயா ஜெபித்து நம்ம முடிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆமென். தெளிந்த பக்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், உங்களை எதிராளியானவன் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி செய்யறான், சுத்தி தெரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் கருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு முன்னால நம்ம நிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் சொன்னா, சத்துருக்கு இடம் போடாமல் நம்ம விழித்திருக்க வேண்டும். ஆமா, இன்னைக்கு பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ன செய்வான், வஞ்சிப்பான். ரட்சிக்கப்பட்டவன் தான் வஞ்சிப்பான். நமக்கு எதிரியே யார் என்று சொன்னால் விசுவாசம் மட்டும்தான். அவனுக்கு எதிரி யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிக்கப்பட்டவர்களை தான் எப்படிடா விளப்படலாம், எதிரடா விளப்படலாம், எதிரடா வீக்னஸா இருக்கிறான், எதுலதான் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல அடித்த அவனை விளப்படிக்கலாமான்னு சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி இருக்கிறானா, அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும் சொன்னா அவனுக்கு இடம் கொடாம இருக்க விழித்திருக்க வேண்டும். ஆமா, விழித்திருக்க வேண்டும். அநேகர் விழித்திருக்காமல் இருக்கிறது மட்டும்தான் பிசாசு அவருடைய வாழ்க்கையில சிந்தையை கட்டிடுதான், கண்களை கட்டிடுதான், எல்லாவற்றையும் கட்டி என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அவர்களை அவனுடைய கண்ட்ரோல்ல என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான். அவன்
அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது நிமித்தம் தான் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை வராம உலக சிந்தை என்ன செய்து வருது. உலகத்தையே பிரியப்படுத்துறது, உலகத்தையே சிந்தை வருதுன்னு சொன்னாலே அதற்கு வேற அடையாளமே இல்லை. உன்னுடைய கண்ட்ரோல் அவன் கையில இருக்குது என்பதை நீ என்ன செய்யணும், நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் கூட இருந்தவன், அவனுக்கு தான் முக்கியமான பொறுப்பை கொடுத்திருந்தாரு. 12 சீசர்களிலேயே பணப்பை அவங்க கையில்தான் இருந்தது. 12 சீசர்களே பொருளாளர் யாருன்னு சொன்னா இந்த யூதாஸ் காரியத்தை தான். வேற யாருக்கும் முக்கியமான பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. அது இந்த பொருளாளர் பதவி யாருக்கு தான் கிடைக்கும்னு சொன்னா ரொம்ப நம்பிக்கை தக்கவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்ப இயேசு அழகா அந்த யூதாஸ் காரியத்தை அவ்வளவு நம்பிக்கை செஞ்சிருந்தார், வைத்திருந்தார். ஆனா எந்த நம்பிக்கை அவன் மேல வைக்கப்பட்டதோ அந்த நம்பிக்கைக்கு எதிராக இந்த கட்சிக்கிற சிங்கமான சுத்தி திரிகிற பிசாசுக்கு என்ன செய்தான் என்று சொன்னால் அவன் இடம் கொடுத்தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். பிசாசுடைய இருதயத்தை என்ன செஞ்சான்னு சொன்ன, அதாவது யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தை பிசாசு என்ன செஞ்சான்னா தூண்டிக்கிட்டே இருப்பான். முதல்ல பாவம் செய்ததுக்கு பிசாசு என்ன செய்வான், சிந்தையை தூண்டுவான், கண்களை தூண்டுவான், இருதயத்தை தூண்டுவான், பல சூழ்நிலை உண்டாக்குவான். செய் இதை செய் இதை செய், அவன் வேலை தூண்டுற வேலை. எப்போ தூண்டும் போதே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ அப்பொழுதுதான் அவங்களை விட்டு என்ன செய்வான்னு சொன்னா ஓடி போவான். இப்ப தூண்டும் போதே அவன் என்ன செய்யலன்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசானவன் யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன செய்யறான்னா புகுந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தூண்டினவன் இப்ப என்ன செஞ்சுட்டான், உள்ள புகுந்துட்டான். அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் என்னோட கூட என்ன செய்யுங்கள், சேர்ந்து திருப்புங்கள். 22ஆம் அதிகாரம் வசனம் 5 பாருங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார். இப்ப இது என்ன வந்துருச்சுன்னு சொன்னா பிசாசு உள்ள புகுந்த உடனே என்ன ஆசை வந்துருச்சு, பண ஆசை. இன்னைக்கு அநேகங்களோட என்ன ஆசை இருக்குன்னு சொன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறது தவறல்ல, ஆனா அது மேலே குறிக்கோளா இருக்கிறதா இது தவறா இருக்கிறது. ஆமே, பண ஆசை. அதற்கு பின்பாக பாருங்க 6வது வசனம் 22:6, அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். பிசாசு எப்போதுமே பண ஆசையை கொண்டு வருவான். சமயம் தேடி சமயம் பார்த்து கரெக்டா என்ன செய்வாங்கன்னா அடிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான், முயற்சி பண்ணுவான். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில அல்ல இப்ப ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படுதா, யூதாஸ் காரியத்துடைய முடிவு தெரியும். அவருக்கு முன்னால் நிற்க முடியும், இயேசுநாதருக்கு முன்னால் நிற்க முடியாம என்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ கணேசனுடைய முடிவு பரிதாபமாய் என்ன செய்தது, முடிந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, யூதாஸ் காரியத்துடைய தன் ஸ்தானத்தையே என்ன செய்தான்னு சொன்னா இழந்து போகிறவனாய் காணப்பட்டார். அவருக்கு முன்னால் நிற்க முடியாமல் போனது. இன்றைக்கும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. கடைசியில் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க முடிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கொஞ்ச காலம் தான் உன வாழ்க்கையில பாட அனுபவிக்கிறீங்க, ஆனா கவலைப்படாதீங்க. உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். 3 காரியம் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்க. பின்மாற்ற அடையாதபடி என்ன செய்யுங்க, விழித்திருங்க. சத்துருக்கு இடம் கூடாமல் விழித்திருங்க. கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நீங்க தப்பி அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை கர்த்தர் அபிஷேகித்து தந்து இருக்கிறது சொல்றோம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க, எப்பொழுதும் ஜெப பிரசனத்துல நடக்க, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க, இப்படிதான் இருக்கும் பொழுது கொஞ்ச காலம் பிள்ளைகள் பாட அனுபவித்தாலும் அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறதுக்காக சொல்றோம். இந்த கேட்ட பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு கூட கேட்டார்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி பூர்த்தி பண்ணோம். நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.